வணக்கம். இரவில் எஸ்பி வேலுமணி அந்தர்பல்டி. அதிமுகவின் குழு தலைவராக சட்டப்பேரவையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் தற்பொழுது புதிய மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அதிமுகவின் கொறடா மற்றும் அதிமுகவின் குழு தலைவர் சட்டமன்றத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான அதிகாரம் படைத்தவர்கள். அதிமுகவின் கட்சிக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், வாக்கெடுப்பு, இது எல்லாம் கொறடாவையும் குழு தலைவரையும் தான் முழு அதிகாரம் படைத்தது. இதனால் அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகளை செய்த எடப்பாடி அதிமுகவின் குழு தலைவராக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சபாநாயகரிடம் தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் புதிய மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். மேலும் தனது பக்கம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 25 பேர் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் இன்னும் ஒரு சில நாட்களில் கருத்து கணிப்புகள், அது மட்டுமல்ல இரு தரப்பினர்களிடம் வாக்குகள் எவ்வளவு இருக்கிறது, யார் அதிகாரம் படைத்த நபர் என்பதை ஒட்டுமொத்தமான சேகரித்து முடிவுகளை வெளியிடப் போவதாகவும் தற்பொழுது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் எடுத்த இந்த திடீர் அந்தர்பல்ட்டியால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றை மட்டும் நான் கூறுகிறேன், அதிமுக ஆளும் கட்சியாக வந்திருக்க வேண்டிய நிலைமைதான். ஆனால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு முழுமையான காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் மட்டும்தான் என்பதில் துளியளவு கூட மாற்று கருத்தை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுகள், மோசடிகள், மக்களை ஏமாற்றியது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஒவ்வொரு தொண்டர்களையும் ஏமாற்றியது. பணமும் அதிகாரமும் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டது. எடப்பாடி எடுத்த முடிவு தவறானது. ஏனென்றால் கட்சிக்கு உண்மையாக உழைத்த தனபால் அவிநாசி தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பார். பொன்னையன் அவர் எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பார். ஆனால் பணமும் அதிகாரமும் இருந்தால் மட்டும்தான் பதவி என்றால் நிச்சயம் அந்த பதவி தேவையில்லை என்று அரசியலில் இருந்தே ஓய்வை அறிவித்துவிட்டார் தனபால் அவர்கள். ஆனால் அவரது மகன் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்து இன்று அமைச்சராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் மக்கள் மட்டும்தான். எடப்பாடி அன்றைக்கே சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணியின் பேச்சை கேட்டு அதிமுகவை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் இன்று நிலைமையே தலைகீழாக மாறியிருக்கும் என்றும் அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே.